36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கொல்லிமலையான புனித பூமியில மாணிக்கம் சித்தர் ஐயாவினுடைய ஓசானி சித்தர் பீடத்துல இருக்கும். அவர் இருக்கும்போதே இந்த இடத்த சூஸ் பண்ணவர். அதாவது 140 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர். எங்களுடைய தலைமுறையை 5 தலைமுறையை பார்த்தவர். கடைசி விவசாயி. அதுல விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாத்தா ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரியே விஜய் சேதுபதி அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி வாட்சை அவர்கிட்ட கட்டிட்டு போயிட்டோம்னா நம்ம எல்கைக்கு போறதுக்குள்ள நம்மளுக்கு டைம் சரியா இருக்குன்னு தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுவார். அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா இங்கே வர முடியாது. 3 பௌர்ணமி தொடர்ந்து வந்தோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். பைரவர்கள்லாம் இருந்துட்டு அவங்களும் சேர்ந்து சங்கு ஊதுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா சங்கு ஊதும் போது அதுவும் சேர்ந்து ஊழையிடும். அது ஊழன்னு நினைச்சுக்க கூடாது. அது அவங்களுடைய போட்டோவில் தாத்தா குங்கும போட்டுலேருந்து தான் எனக்கு காட்சி கொடுத்தாங்க. பாட்டுக்கார மாணிக்க சித்தர் ஐயான்னு பேரு, பாட்டுக்கார பாட்டு சித்தர்னு பேரு, தொப்பி போட்டிருக்கும் போது தொப்பி தூரம்னு பேரு. அவர் இது நான் வரைக்கும் நாங்கள் தண்ணி குடிச்சு பார்த்தது கிடையாது. அங்கே வரும்போதே எங்களுக்கு அந்த மணியோசை தான் எங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தது. சித்தரை பைரவர் மூலம் நாங்கள் பார்க்குறோம். அவரே தான் கூட்டிகிட்டு வந்ததா நினைக்கிறோம். தாத்தாவை வச்சு லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1000 கிலோ விபூதி, 500 கிலோ குங்குமம், சந்தனம், வில்வம், துளசி, அருகம்புல் இதெல்லாம் போட்டு தாத்தா பின்னால் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பேன். லிங்கத்துக்கு பின்னால் ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் தண்ணி வந்தது. உடனே கண்ணை துடைக்கிற மாதிரி போனேன். உடனே பின்னால் தாத்தா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். கொல்லிமலையான புனித பூமியில நம்ம இன்னைக்கு மாணிக்கம் சித்தர் ஐயாவினுடைய ஓசானி சித்தர் பீடத்துல இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சித்தர் பீடத்தையும் இந்த சுத்தி இருக்கிற இந்த காவல் தெய்வங்கள் இந்த கோவில்களையும் பராமரிச்சுட்டு இருக்கிற மணிகண்ட குருக்கள் கிட்ட இந்த சித்தர் பத்தியும் இங்க இருக்கிற அற்புதங்கள் பற்றியும் சக்திகள் பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா, நம்ம இங்க கொல்லிமலையில குறிப்பா இந்த மாணிக்கம் சித்தருக்கு நிறைய பெயர்கள் கேள்விப்படுறோம். பாட்டு சித்தர் அப்படின்னு சொல்றாங்க, அதே போல மாட்டு சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு? இவர் இந்த இடத்துல ஜீவ சமாதி ஆகிறதுக்கு முன்னாலே இந்த இடத்த சூஸ் பண்ணவர். அப்பா தான் தலைமையா இருச்சார் அரப்பேஸ்வரர் கோயிலில். நம்மளுடைய இடம் 18 ஏக்கரா நம்மளுடைய சொந்தமான இடம். கோயில் 1 மணிக்கு சாத்திடுவாங்க. 1 மணிக்கு சாத்தும் போது அப்பா காரில் வருவாப்புல. காரை நிப்பாட்டிட்டு கீழே இப்படி சுற்றி போகும்போது தாத்தா காரில் பின்னால் பலாமரத்தில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணா சுற்றி வருவாப்புல. சுற்றி வரும்போது கேட்டிருக்காப்புல, என்னை காட்டி ஒரு கற்பூரம் காட்டுவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்கும்போது அப்பா சொல்லியிருக்காரு, உங்களை கற்பூரம் காட்டின அபிஷேகமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சு அவரை ஜீவசமாதி. அவர் இருக்கும்போதே இந்த இடத்த சூஸ் பண்ணவர். அதாவது 140 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர். எங்களுடைய தலைமுறையை 5 தலைமுறையை பார்த்தவர். ஒரு ஜெனரேஷனுக்கு 50 வயசு வச்சா கூட 5 ஜெனரேஷனுக்கு என்னாச்சு 250 வயசு ஆச்சு. ஆனால் நாங்கள் குத்து மதிப்பாக ஒரு 140 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர்ன்ட்டு நாங்கள் சொல்லி இது பண்ணிட்டுருக்கோம். அதாவது பிராணம் போகும்போது பார்த்தீங்கன்னா நவத்வாரங்களில் தான் பிராணம் போகும். தாத்தாவுக்கு எப்படி போச்சுன்னா இருதயம் கிழிஞ்சு அதுலேருந்து ரெண்டு துளி சுற்றத்தை அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆத்மா வெளியில் போச்சு. அவரை உடனே அங்கே கோயில்லையே சுவாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுவோம். சீயக்காய், திரவியப்பொடி, மஞ்சப்பொடி, மாப்பொடி, பால், பஞ்சாமிரதம், தயிர், இளநீ இதெல்லாம் ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணி அங்கேருந்து ராஜ மரியாதையோடு இங்கே கூட்டிகிட்டு இந்த லிங்கத்துக்கு இந்த இடத்துல உட்கார வச்சு பத்மாசனத்தில் உட்கார வச்சுருவோம். உட்கார வச்சும்போது பார்த்திங்கன்னா அவர் சிரசுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சில் செப்பு கம்பி இருக்கும். அந்த செப்பு கம்பிக்கு தான் 48 நாள் பூஜை. அதுக்கு மேலே லிங்க பிரதிஷ்டை. அதாவது அந்த செப்பு கம்பிக்கு 48 நாள் பூஜை முடிஞ்சோடனே மேலே லிங்க பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த லிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா பூஜை பண்ண அவர் எப்படி இருந்தாரோ இன்னமும் அதே மாதிரி அப்படியே தான் இருக்கார். அவர் ஸ்கின்னு எதுவுமே ஒன்றுமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே தான் இருக்கார். இந்த செப்பு கம்பி என்ற இந்த ஒரு முறைமை சொல்றீங்க இல்லையா, இதுக்கான காரணம் என்ன? அதாவது செப்பு கம்பிக்கு குத்தும் போது பார்த்தீங்கன்னா பின்னால் தண்டு வடத்தில் அஷ்டமா சக்கரம்ட்டு 8 சக்கரம் இருக்கும். ஆதீனம், மூலாதானம், விஸ்வாமித்திரம் இது மாதிரி 8 சக்கரம் இருக்கும். அந்த 8 சக்கரமும் அந்த செப்பு கம்பி டச் பண்ணும். இது இல்லாமல் இவர் சிரசுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சில் அந்த செப்பு கம்பி இருக்கும். அந்த செப்பு கம்பிக்கு தான் 48 நாள் பூஜை. அதுக்கு மேலே லிங்க பிரதிஷ்டை. இதுதான் ஜீவசமாதியினுடைய ஃபில் ஹிஸ்ட்ரி. இப்போ ஐயாவை பற்றி சொல்லுங்க. ஐயா எப்போவுமே ரொம்ப அன்பாக இருப்பாராம் எல்லார்கிட்ட அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது இந்த போகிறவங்க வாரவங்கிட்ட எல்லாம் ரொம்ப சிரிச்ச முகத்தோடையே பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம்
விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. அதாவது அவர் யார்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டார். அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கூப்பிட்டு போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்பாப்புல. அவர் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவர் வர சொல்லி கையை காட்ட சொல்லுவார், கையில் இப்படி நக்குவாப்புல, உள்ளங்கையை காட்ட சொல்லுவார், உள்ளங்கை நக்குவாப்புல. தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் வர சொல்லி நெத்தியில் இப்படி நக்கி ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர் ஏதாச்சும் நம்மளை சாப்பிட்டுட்டு கொடுத்தாருன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ். இப்போ வந்து ஏதோ ஒரு திரைப்படத்துல கூட கிட்டத்தட்ட விஜய் இவரோட சேதுபதி அது என்ன திரைப்படம் ஐயா? கடைசி விவசாயி. அதில் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா தாத்தானுடைய நாங்கள் கூகுளில் இது பண்ணியிருக்கோம், தாத்தானுடைய இதை போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். அந்த இதை அவங்க சர்ச் பண்ணி அதே மாதிரி தாத்தா ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரியே விஜய் சேதுபதி அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பான். இந்த கையில் 10 வாட்சு, இந்த கையில் 10 வாட்சு, டவுசரு, சட்டைக்கு மேலே சட்டையாக 15 சட்டை போட்டிருப்பாப்புல. அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி அதை ரோல் பண்ணி. அவர் ஏதாவது சூட்சுமமா அந்த மாதிரி அதை சொல்ல ட்ரை பண்ணாரா? அவர் சட்டைக்கு மேல சட்டை, அதுவும் 15 சட்டை, வாட்சுக்கு மேல வாட்ச், கை அதாவது நம்மளுடைய வாட்சை வந்து அவர்கிட்ட கட்டிட்டு போயிட்டோம்னா நம்ம எல்கைக்கு போகிறதுக்குள்ள நம்மளுக்கு டைம் சரியா இருக்குன்னு தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனா நிறைய பேருக்கு வாட்ச் எல்லாம் கொடுப்பாரு, உண்மையா? அது வாட்ச் தாத்தாக்கு தான் தருவாங்க. அந்த ஏன்னா அந்த நம்ம வாட்சை கழட்டி அவர் தாத்தா கையில் கட்டிட்டு போயிட்டோம்னா நம்மளுடைய எல்கைக்கு போகிறதுக்குள்ள நம்மளுக்கு டைம் சரியா இருக்குன்னு சொல்லி தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுவார். அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா இங்கே வர முடியாது. இது எங்களையும் அறியாமல் இந்த டைமில் கொண்டாந்து இங்கே நிறுத்தினது, அது என்ன சொல்கிறதுனே தெரியல. எதையுமே மெய் மறந்து உள்ளே இப்போ அதை வரலாறே இதுக்கு மேலே தான் தெரிஞ்சுக்கவே போகிறோம். எல்லா வேண்டிட்டு வர காரியமும் சக்ஸஸ் ஆகுது. தொடர்ந்து அவங்க மேலும் மேலும் வர பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணி இதாகுது. தாத்தா போய் கனவுல போய் எல்லாத்துக்கும் தட்டி எழுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாப்புல. உடனே அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரே, நம்ம நேராக தாத்தாவுடைய ஜீவசமாதிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஜீவசமாதிக்கு வந்து பௌர்ணமி பிரத்திங்கர ஹோமம் பண்ணுறோம். அந்த பிரத்திங்கர ஹோமத்தில் வந்து கலந்துட்டு போகிறாங்க. வரவங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே சால்வு. 3 பௌர்ணமி தொடர்ந்து வந்தோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வு. பில்லி, சூனியம், காற்று, கருப்பு, ஏவல், இந்த துஷ்ட சக்திகள் எதுவுமே அந்த பிரத்திங்கர ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டோம்னா இந்த ஒரு துஷ்ட சக்தி நம்மளை நெருங்காது. அதுக்கு தாத்தா வந்து அனுகிரகம் பண்ணுறாரு. ஏன்னா ஆலயத்தில் பண்ணுறதை காட்டிலையும் இதை மாதிரி சித்தருடைய ஜீவ சமாதியில் பண்ணோம்னா இன்னும் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். நிச்சயமா. இப்போ வந்துட்டு உள்ள வந்து நம்ம பூஜை நடக்கும்போது பார்த்தோம், நிறைய பைரவர்கள்லாம் இருந்துட்டு அவங்களும் சேர்ந்து சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் குட்டியிலேருந்து இங்கே தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சங்கு ஊதும் போது அதுவும் சேர்ந்து வந்து ஊழையிடும். அது ஊழ நினச்சக்கூடாது, அது அவங்களுடைய நாதம். அதாவது நம்ம சாதாரணமாக இது பண்ணும்போது சங்கு மூலியமாக நாதம் வர்றோம். அவங்க சங்கே இல்லாமல் அவங்க ஊதுறது சங்குமானி வரும். அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு பதில் கிடைச்சது எப்படிங்கன்னா ஐயா, நம்ம எல்லாரும் நம்மளோட கழுத்து வந்து சங்குன்னு சொல்லுவோம். ஆமாம். அதே போல அவங்களும் வந்து அந்த சங்குல இருந்து அவங்களுக்கு வர்ற ஒரு நாதம் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி சங்கோட ஒளி மாதிரி சங்குடைய ஒளி மாதிரி ஒரு இப்படி ஒரு விளக்கம் வந்து எனக்கு இந்த இடத்துல இன்னைக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல நேரா பார்த்திருப்பேன். ஆமா, அதை நான் பாக்குறப்போ ஃபீல் ஆச்சு. அடுத்தது மாணிக்கம் சித்தர் வந்து நிறைய பாடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன பாட்டு பாடு? நம்மளுடைய இப்போ நம்ம 4 பேர், நம்ம 2 பேர் இருக்கோம்னா நம்மளே பார்ப்பாப்புல. பார்த்தோன்னே அப்படியே கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு நம்மளுடைய இதெல்லாம் கேட்டுக்க மாட்டாப்புல. ஒரு பாட்டு பாடுவார், தட்டிட்டு பாடுவார். வண்ணா வராண்டி வழுக்கு பாறையில் துணி துவைக்க போகிறாண்டி, ஆஹா ஆசோ ஆஹா ஆசோ அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் கையில் வச்சுருப்பாப்புல. அந்த டம்ளர் அப்படியே அவர் மியூசிக் நாதமானி போட்டுட்டு இருப்பாப்புல. அதை நம்ம அந்த பாட்டை நம்ம உன்னிப்பாக கேட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு அந்த பாட்டில் வந்துடும். அப்படி அந்த பாட்டுல அந்த பாட்டில் சொல்லிடுவாரு. இப்ப ஐயாவோட ஜீவ சமாதிகளை சுத்தி வந்து நிறைய வாசகங்கள் போட்டிருக்கிறீங்களே, அந்த வாசகத்துக்கும் ஐயாக்கு ஏதாவது சம்பந்தம் இல்லை? அதெல்லாம் அப்பாவுக்கு கனவுல சொல்லி அப்பா வாசகம் எழுதுன. அதாவது வாழ்க்கையினுடைய உண்மை, வாழ்க்கையுடைய தத்துவம், எப்படி நம்ம வாழணும் அப்படின்றது அத்தனைக்குமான ஒரு அந்த செய்திகள் வந்து அந்த வாசகத்துல இருக்கு. அப்படி எப்படி நிறைய வாசகங்கள் இருக்கு. இப்போ இந்த ஜீவசமாதிக்கு முன்னாடி வந்து நம்ம இங்க அம்பாளை பாக்குறோம், விநாயகர் பாக்குறோம். இதெல்லாம் தாத்தா ஜீவசமாதிக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் வச்சீங்க. ஓகே. உள்ளேயும் வந்து சில திருச்சரூபங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப முருகன், பிள்ளையார், ஐயப்பன் வந்து தாத்தா பிரதிஷ்டை பண்ணும்போது போட்டோல ஒரு மாலையெல்லாம் போட்டு ஒரு போட்டோன்னு பார்த்தா போட்டோல தாத்தா குங்கும போட்டுல இருந்து தான் எனக்கு காட்சி கொடுத்தாப்ல. அது ஐயா ஜீவசமாதி. ஆமா. குறிப்பா வந்து ஒரு மாட்டுக்கு பக்கத்துல வந்து அவரை வச்சிருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட கேட்டேன், அவர் மாட்டுக்கார சித்தர், மாட்டுக்கார மாணிக்க சித்தர் ஐயான்னு பேரு, பாட்டுக்கார பாட்டு சித்தர்னு பேரு.
தொப்பி போட்டிருக்கும் போது தொப்பி தூரம்னு பேர். ஏன்னா நெல் குத்தும் போது தொப்பி போட்டுட்டு குத்துவோம். அவரை தாத்தா வந்து சிரசாசனம் அதிகமாக பண்ணுவார். சிரசாசனம் பண்ணும்போது சிரசில் வந்து தொப்பி சூரியன் பற்றக்கூடாதுன்ற இந்த ஓசோன் படலம் இருக்குல்ல, அதனால தான் அவருக்கு ஓசானின்னே பேர் வந்தது. அந்த படலம் வந்து சிரசாசனம் பண்ணுறதுனால தொப்பி போட்டிருப்பாப்புல. அந்த படலம் சிரசில் பற்றக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஓசானின்னு பேர். ஆனால் நிறைய நாங்களும் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நம்ம குறிப்பாக வந்து நம்ம வள்ளலாரை பார்க்கும்போது அவர் தலையில் ஒரு முக்காடு போட்டிருப்பாரு. அதாவது இந்த அது வெயில்லையும் அங்கேயுமே காமிக்க கூடாது, அந்த மாதிரி ஏதாவது சூட்சுமங்களுக்காக தான் அவர் தொப்பி போட்டுட்டு இருக்காரு. சிரசாசனம் பண்ணும்போது அது எதுக்காக அப்படி போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சிரசாசனம் பண்ணும்போது பூமியில் சிரசு மட்டும்தான் இருக்கணும். அது வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சிரசாசனம் பண்ணும்போது அந்த கபால மூலியமாக தான் சில பேர்த்துக்கு பிராணம் போகும். ஆனால் தாத்தாக்கு இருதய மூலியமாக போயிருக்குன்றதுனால அதனால அவர் கபால மூலியமா எனக்கு போகக்கூடாதுன்றதுக்காக சிரசு தொப்பி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கேள்விப்பட்ட அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நவதுவாரங்கள்ல ஒவ்வொரு துவாரம் வழியா பிராணன் போனா அது ஒவ்வொரு லோகத்துக்கு போவாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே போல இந்த சகஸ்டத்துல இருந்து நமக்கு வந்து ஆத்மா போகும்போது அது முக்தி நிலைக்கு போகும். அது மிகப்பெரிய ஞானிகளுக்கு தான் அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம், மகான்கள் ஞானிகளுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் கேள்வி ஞானத்திலையும். ஆனா இந்த இதயத்திலிருந்து ஆன்மா போறது அப்படின்றது ஒரு புதுசா இருக்கு. இதுக்கான ஒரு சூட்சுமம்ல இதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தாத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருக்கு அதாவது அவர் சுவாமிகிட்ட அரப்ளேஸ்வர்கிட்ட தொண்டு பண்றதுக்காக வந்தவர். அப்பானுடைய தலைமுறையை 4 தலைமுறையை பார்த்தவர். அப்போ வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரப்ளேஸ்வருக்கு அந்த 80 வயசுலேயும் அந்த 100 படிக்கட்டு இறங்கி தண்ணி 2 குடத்துலையும் கொண்டு வர்றார். நம்மளால 30 வயசில் 100 படிக்கட்டு தண்ணி கொண்டு வந்து முடியல. அவர் அந்த 80 வயசுலேயும் அரப்ளேஸ்வருக்கு தொண்டு பண்ணி அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி கீழே ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு இது பண்ணுவாப்புல. பூஜை அடிக்கிற வரைக்கும் நேவேத்தியம் பண்ணுற வரைக்கும் அங்கேயே இருப்பாப்புல. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அரப்ளேஸ்வர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காரு போல் தாத்தா. இது மாதிரி எனக்கு வந்து கபால மூலியமாக போகக்கூடாது அப்படின்னோடனே அவரை உடனே காட்சியை கொடுத்து இது பண்ணோடனே அதனால தான் நம்ம வீட்டு பின்னால் ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் என்ன பண்ணோம், சரி தாத்தா தங்குறதுக்காக அந்த பாத்ரூம் ரிமூவ் பண்ணிவிட்டு திண்ணமானி கட்டி கொடுத்து அதில் தான் தாத்தா படுத்து பார்ப்பில். பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அந்த திண்ணையிலேயே மோஷன் யூரின் எல்லாமே போயிடுவார். ஆனால் நம்ம உள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் எதுவும் வராது. அக்தர், புணுகு, ஜவ்வாது இந்த மாதிரி ஸ்மெல் தான் வரும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வருஷத்துக்கு ஒருக்க தான் குளிப்பாப்பில். மாட்டுப்பொங்கல் என்னைக்கோ அன்னைக்கு மட்டும்தான் குளிப்பாட்ட முடியும். அது அப்பா தான் குளிப்பாட்ட வைப்பில். அப்பா குளிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா நீ குளிப்பாட்டுறியா, இனிமேல் நீ சந்தோஷமாக இருப்பா, சீரும் செழிப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லி அப்பா ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்பா வந்து மடியிலேயே படுத்துப்பாப்புல, தட்டி கொடுப்பாப்புல. அவர் கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக குளிச்சுட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உடனே அம்மா வருவாங்க. அம்மா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு களையத்தில் போட்டு வச்சுப்பார். அவர் இது நான் வரைக்கும் நாங்கள் தண்ணி குடித்து பார்த்தது கிடையாது. மாடு பின்னால் போய் நிற்பார், கோமியம் போகும், அந்த கோமியத்தை குடிச்சுப்பார். மாடு சாணம் போட்டுச்சுன்னா உடம்புல ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பார். அப்படியே வலித்து அப்படியே தூக்கி போட்டுருவார். சட்டையாக அதுக்கப்புறம் போட்டு பார்ப்பல. இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வரைக்கும் மாடு மேய்ச்சிட்டு போயிடுவார். மேய்ச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பசியாகி போகும். அங்கே போய் ஒரு 2 இலையை பிடுங்கி சாப்பிட்ருவார். பசி அறிகிறோம். திரும்பி மாடு மேலே குப்புற படுத்துருவார். திரும்பி மாடு நம்ம வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். மாடே கூட்டு வந்துடும். அந்த மாடு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னம்மான்னு பேர். இது மாதிரி அற்புதம்லாம் நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் தாத்தா குணப்படுத்தியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்து பக்கத்துலேருந்து ஒருத்தவர் வந்தவர். அவருக்கு வந்து குணமாகலை. உடனே என்ன பண்ணியிருக்காரு, அப்பா சொல்லியிருக்காப்புல, சரின்ட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாவை போய் பார்த்துருக்காங்க. தாத்தாவை போய் பார்த்தோன்னே போய் ஃப்ரூட்ஸ் பழம் வாங்கிட்டு வா அப்படின்னோடனே அவர் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு கொடுத்துருக்காப்புல. அதை வீட்டில் கொண்டு போய் அவர் சாப்பிட்ருக்காரு. எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு போய் செக் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக குணமாயிருச்சு. கரெக்டாக பூஜை டைமுக்கு வந்திருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ், பெரிய கொடுப்பனை. அது இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். கண்டிப்பாக அவங்க அதாவது இந்த பூஜை நடக்கும் போதே அவங்களும் நாங்கள் அங்கே வரும்போதே எங்களுக்கு அந்த மணியோசை தான் எங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தது. அதாவது பைரவர்களும் சேர்ந்து சங்கநாதத்தோடு சேர்ந்து அவங்களும் வந்து சத்தம் போட்டு அவங்களும் வந்து தங்களுடைய சங்குல இருந்து சங்கநாதம் வந்து ஒழிச்சாங்க அப்படின்னு சொல்லி சித்தரை வந்து பைரவர் மூலம் நாங்கள் பார்க்குறோம். அவரே தான் கூட்டிகிட்டு வந்ததான் நினைக்கிறோம். அப்போ உள்ளே இறங்கினோடனே அந்த சங்கோட சவுண்டு தான் வந்து என்னை உள்ளே வர சொல்லி அந்த வைப்ரேஷன் கொடுத்தது. உள்ளே வந்தோடனே பூஜை நடந்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அதில் இருந்த வாசகம் தான் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. என்ன வாசகம் பார்த்தீங்க? நீ படும் துன்பத்திற்கு காரணம்
நாம் நாமாக இல்லாமல் இருப்பதும் நமக்கான வாழ்க்கையை வாழாமல் இருப்பதும் அப்படின்ற அந்த வாசகம் வந்து உண்மையாலுமே ரொம்ப அர்த்தமுள்ள வாசகமாக இருந்தது. முதலா என்னோட வாழ்க்கையில வந்து குங்குமத்தோட அந்த வாசனையை வந்து ஐயா பத்தி பேசும்போது எப்படி வந்துச்சு எப்படி போச்சுதுன்னு தெரியல, அதை வந்து உணர்ந்து கொள்ளக்கூடியது. அந்த அப்பதான் ஐயா ரொம்ப அம்பாளுக்கு பிரியப்பட்டவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு இல்லை, வந்து தாத்தாவை வச்சு லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1000 கிலோ விபூதி, 500 கிலோ குங்குமம், சந்தனம், வில்வம், துளசி, அருகம்புல் இதெல்லாம் போட்டு தாத்தா கழுத்து வரைக்கும் அதெல்லாம் போட்டு லாக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மேலே லிங்க பிரதிஷ்டை. அந்த செப்பு கம்பி அந்த லிங்கத்தை டச் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் இருக்கும்போது என்ன பண்ணாரோ இல்லாத போது இப்போ டபுள் மடங்காக பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஜிஹெச்எல் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனவர், அவங்களுக்கு ஸ்ட்ரோக் விழுந்துருச்சு. டாக்டர்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க, அவரை குணப்படுத்த முடியல. இவர் வந்து இனிமேல் டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் வந்து இனிமேல் உட்காந்த இடத்துல ஜட மாதிரி தான் இருப்பார், இவரை குணப்படுத்த முடியாது, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனோடனே பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி கொல்லிமலையில் மாணிக்க சித்தர் ஐயா கோயில் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போனீங்கன்னா அவருக்கு ஃபீவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. இந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்தவங்களை எல்லாத்துக்குமே பிரசாதம் இங்கேயே தாத்தாக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை தான் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுவோம். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே தாத்தா பக்கத்துலேயே இந்த பக்கம் படுத்திருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 to 4 வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் மகான்கள்லாம் நடமாற டைம், 4:30 to 6 வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்கள் வந்து நடமாற டைம். இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாருடைய கையை வச்சு அவர்களுடைய கால் கையெல்லாம் அமுத்தி விட்டுருந்துருக்காரு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த வழியாகவே கீழே நடந்து போயிருக்காப்புல. கீழே ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு திருப்பி தாத்தாவை பார்த்துட்டு இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் கோயில், அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு இதை மாதிரி போயிருக்காரு. இது மாதிரி அற்புதம்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சொல்லும் போது பாருங்க உடம்பு சிலுக்குது. அந்த பேனரில் அவர் வச்சிருக்க அந்த குங்கும பொட்டுலேருந்து எனக்கு ஒரு தேஜஸ் கிடச்சிது. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லை, தவறிட்டாங்க. எனக்கு எல்லாமே அப்பா தான். அவர் தான் அரப்பளேஸ்வரர் கோயில் தலைமை அர்ச்சகர். அவர் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறம் தாத்தா, ஏன்னா தெய்வம் மனுஷ ரூபேனா அவர் மூலியமாக தாத்தா இது. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பௌர்ணமி ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னால் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பேன் லிங்கத்துக்கு பின்னால். ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் தண்ணி வந்தது. உடனே கண்ணை துடைக்கிற மாதிரி போனேன். உடனே பின்னால் தாத்தா முதுகு இப்படி தட்டி கொடுத்தாப்புல, அழுகாதரா பேராண்டி, என் இடத்துக்கு வந்துட்டல, நான் இனிமேல் உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன், நீ எது சொன்னாலும் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ன வரைக்கும் அனுகிரகம் கொடுத்துட்ருக்காரு. ரொம்பவே நன்றி. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. நமஸ்கார். சுவாமி சரணம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓசானி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. நமஸ்கார். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.